டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என அரிட்டாப்பட்டியில் கிராம மக்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பகுதியில் மத்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்த தகவல் இந்த பகுதியில் பெரும்பாலான பரவிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் அழகர் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த போராட்டமானது தமிழக சட்டசபையிலையும் டங்ஸ்டன் எதிர்ப்பு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் தமிழக எம்பிக்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தனர். இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் பெரிதாக பேசப்பட்டது. இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கூட்டம் நடத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் ஊர் மந்தை பகுதியில் இந்த ஊர் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி தற்போது இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் கண்டன கோஷங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுந்தரேசன் என்பவர் நம்மிடம் அவரிடம் இருக்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக இப்ப இந்த போராட்டம் நடத்தி வரீங்க, உங்களுக்கு காரணம் என்னவா இருக்கு? அடுத்த கட்ட போராட்டத்துக்கான காரணம் என்ன? அதாவது மாநில அரசு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, அமைச்சர் சொன்னாங்க. அது மாதிரி முதலமைச்சரும் அதை சொன்ன மாதிரி ஒருமனதாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் தெரியல. அதனால இது ஏதோ ஏமாற்று வேலையா இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க நடைமுறை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம தொடர்ந்து போராடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதனால எங்கள் மக்கள் எல்லாரும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் ரத்து செய்யற வரைக்கும், அந்த டங்ஸ்டன் ஏலம் அந்த ஏல நடைமுறை ரத்து செஞ்சு மத்திய அரசு அறிக்கை வெளியிட வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுறதாக மக்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். ஒன்லி மக்கள் போராட்டம் தான். இப்போ மற்ற பக்கத்து கிராமங்களையும் இணைச்சு இப்போ இன்னைக்கு இங்கே நடத்துகிறோம். நாளைக்கு பக்கத்து கிராமத்துக்கு போகலான்னு நாங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி தினமும் ஒவ்வொரு கிராமமாக போகலான் இருக்கோம். அடுத்து எங்கள் பெரிய கிராமம் இருக்குது வல்லாலப்பட்டி, பக்கத்தில் கிடாரிப்பட்டி, மாங்குளம், இது பூரா இந்த பரப்புக்குள்ள வரக்கூடிய ஏரியா. இந்த மத்திய அரசானது இந்த பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மேலூரிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்.